வணக்கங்க. என் பேர் ராமலிங்கம். எனக்கு வயது 65 ஆகிறது. நான் ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. தற்பொழுது நீண்ட தூர சைக்கிள் ஓட்டுவதில் எனக்குள்ள ஆர்வம் காரணமாக உங்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய 63வது வயசில் என்னுடைய மருமகன் எனக்கு ஒரு மிதிவண்டியை பரிசாக கொடுத்தாரு. அந்த மிதிவண்டி ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்னு சொல்லக்கூடிய கியரெல்லாம் உள்ள ஒரு சைக்கிள் அது. அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் தூரங்கள் அப்படி ஓட்டிகிட்டு இருந்தேன். அடிப்படையில் எனக்கு நான் ஒரு மாரத்தான் ஓட்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்வம் எனக்கு உண்டு. அந்த வகையில் சில பல மாரத்தான் ஓட்டப்பந்தயங்களில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது அந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் நம்ம திறம்பட நல்லா ஓடணும், விரைவாக ஓடணும், குறைந்த நேரத்தில் ஓடணுன்னாக்கா அதுக்கு கிராஸ் ட்ரெயினிங் சொல்லக்கூடிய வேறு ஒரு பயிற்சி எடுத்துக்கிறது அவசியம்னு சொல்லி நான் சேர்ந்திருக்கின்ற என்னுடைய ஒரு ரன்னிங் கிளப்பு ஒன்றில் நான் உறுப்பினராக இருக்கேன். குரோம்பேட்டை சீட்டாஸ்னு அந்த ரன்னிங் கிளப்புக்கு பேர். அதில் இருக்கக்கூடிய என்னுடைய பயிற்சியாளர்லாம் இது போல் ஒரு கிராஸ் ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற போல் எனக்கு சொன்னாங்க. அந்த வகையில் நான் இந்த ஒன்று நீச்சல் தேர்ந்தெடுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா மிதிவண்டி ஓட்டுறதை தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு என்னுடைய வயதை நான் கணக்கில் எடுத்து நம்ம மிதிவண்டி ஓட்டலாம்னு சொல்லி நான் மிதிவண்டி ஓட்டுறதுக்கு நான் ஆரம்பித்தேன். ஆரம்ப காலத்தில் அது குறைந்த தூரம் ஓட்டுற போல் ஒரு நிகழ்வாக இருந்தது. அதன் பிறகு அது மெல்ல மெல்ல என்னுடைய ஆர்வம் அதிகரித்தின் காரணமாக ஏன் நீண்ட தூரம் ஓட்டுவதற்கு பயிற்சி பெறக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் மனசில் வந்தது. நீண்ட தூர சைக்கிள் ஓட்டத்துக்கு பேர் ராண்டனரிங் பேர். அந்த நீண்ட தூர சைக்கிள் ஓட்டத்தை சர்வதேச அளவில் ஒரு முறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆடெக்ஸ் என்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அது பிரான்ஸ் தேசத்துலேருந்து செயல்படுது. அதுக்கு உலகம் முழுக்க கிளைகள் இருக்குது. அந்த கிளைகள் ஒன்று நம்ம சென்னையிலையும் இருக்குது. மெட்ராஸ் ராண்டனரிங் என்ற அந்த ராண்டனர்ஸ் என்ற அந்த அமைப்பில் நான் உறுப்பினரானேன். எனக்கென்று ஒரு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த வகையில் என்னுடைய நம்பர் 1780 என்ற நம்பர் எனக்கு அளிக்கப்பட்டது. இந்த 2015ஆம் ஆண்டு ஓட்டின அந்த 200 கிலோமீட்டர் தான் என்னுடைய இதில் சைக்கிள் ஆக்டிவிட்டீஸில் முதல் மைல்கல்னு சொல்லலாம். அதை வெற்றிகரமாக ஓட்டி முடித்த பிறகு எனக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கை வந்தது. நம்மளும் நீண்ட தூரம் ஓட்ட முடியும் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை வந்த பிறகு கன்னியாகுமரி வரைக்கும் போகலான்னு ஒரு திட்டமிட்டு நான் போனேன். அது உண்மையிலே அது ஒரு அந்த சமயத்தில் அதிகமாக சைக்கிள் ஓட்டி பழகாத எனக்கு அது கொஞ்சம் கடினமான பணி தான். அது அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் என் மனசில் இருந்த உறுதின்றது நான் என்ன பண்ணேனாக்கா, சரின்னு கிளம்பி போகும்போது போயிட்டேன். அங்கங்கே இரவல் மட்டும் தங்கிறது, பகல் பூரா ஓட்டுறது, இப்படியே போயிட்டு கன்னியாகுமரியில் போயிட்டு தங்கி அங்கே 2 நாள் அதன் அருகில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்லாம் அந்த இடங்களெல்லாம் பார்த்த பிறகு திருப்பி அதே போன்று அந்த கிழக்கு கடற்கரை சாலை ஓரமாகவே நான் திருப்பி என்னுடைய சென்னையை நோக்கி என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன். இந்த நீண்ட தூர மிதிவண்டி ஓட்டுதல்ன்றது ஒரு பயணம் எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான பயணம் என்பது எனக்கு அது உணர்த்துச்சு. காரணம் என்னன்னாக்கா, பல்வேறு மனிதர்களை பார்க்க முடியுது, பல்வேறு இடங்களை பார்க்க முடியுது, பல்வேறுபட்ட நபர்களோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மனிதர்களை மத்தியில் எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்றத அந்த நிகழ்வு எனக்கு உணர்த்துச்சு. காரணம், நான் சில இடங்களில் சோர்ந்து இருந்த பொழுது சில இடங்களில் போய் டீ சாப்பிட போவேன். அப்படி போகும்போதுனாக்கா அந்த டீ கடைக்காரங்க நான் எங்கேருந்து சைக்கிள் ஓட்டுறேன்றது தெரிந்த பிறகு என்ன பண்ணுவானாக்கா, ஒரு அன்போடு ஒரு இறக்கத்தோடு என்ன பண்ணுவானாக்கா, எனக்கு இலவசமாக டீ கொடுப்பாங்க, இலவசமாக உண்ணுவதற்கு எதையாவது ஒன்று கொடுப்பாங்க. கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி என்னை ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க சார்னு ஒரு அன்போடு சொல்லி அனுப்புவாங்க. அதுபோல் பல இடங்கள் எனக்கு அனுபவங்கள் கிடைத்தது. ஆரம்பத்திலேருந்தே என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இயந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். அப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஓடுவேன். நான் அந்த பள்ளி நேரங்கள் நெருங்கி வரும்போது என்ன பண்ணுவேனாக்கா, ஓடி போய் ஸ்கூலில் சேருவேன். மிதிவண்டி ஓட்டுதல் என்பது என்னுடைய லைஃப்பில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக இருந்தது. 300 கிலோமீட்டர் அந்த தூரத்தை என்னால் சுலபமாக வெற்றி கொள்ள முடிந்தது. நமது பாரத பிரதமர் சொல்லியிருக்கிற அந்த தூய்மை இந்தியா திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காகவும்
அந்த சமயத்தில் வந்து மிட்டவுன் ரோட்டரி கிளப்பினுடைய இந்த ரோட்டரி கிளப் இன்டர்நேஷ்னல் ரோட்டரி கிளப் ஆரம்பித்து 100வது ஆண்டு நிறைவடைந்த சமயம் அது. அந்த ஈவெண்ட்டை வந்து இந்த கொண்டாடும் வகையிலும் தூய்மை இந்தியா, பாரத பிரதமருடைய தூய்மை இந்தியா திட்டத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது என்ற இந்த 2 விஷயங்களையும் வந்து ஒன்றாக்கி அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரின்றது ஏறக்குறைய 4500 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு நிகழ்வு அது. அது வந்து ஒரு நாட்டுக்காக நம்முடைய பாரத பிரதமர் சொன்னார், அந்த தூய்மை திட்டத்தை நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் என்ற ஒரு ஆத்ம திருப்தியும் எங்களுக்கு கிடைச்சது. அதில் ஒரு 200 கிலோமீட்டருக்கு நான் வந்து அந்த நிகழ்வில் நான் பங்கெடுக்க போகிறேன்னாக்கா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேனாக்கா, நான் ஒரு 150 கிலோமீட்டராவது நான் என்ன பண்ணுவேனாக்கா, ஒரு பயிற்சி ஓட்டமோடு முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேனாக்கா, அந்த 200 கிலோமீட்டர் அந்த ஈவெண்ட்டுக்கு நான் பங்கெடுக்க போவேன். அப்படி போகும்போது அந்த 150 ஓட்டி பழக்கப்பட்ட எனக்கு வந்து அந்த 200 ஓட்டுறது வந்து சிரமமாகவே இருக்காது. நான் வந்து அது வெற்றிகரமாக முடிப்பேன். இதே போல் தான் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நான் வந்து என்னுடைய பயிற்சி அமைச்சுக்கிட்டேன். என்னுடைய மனைவி வந்து இதில் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம். என்னுடைய திறமையில் எனக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் தகுதியில் கண்டிப்பாக நீங்கள் முடிப்பீங்கன்ற அந்த ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுத்தாங்க. அந்த வகையில் நான் துணிஞ்சு அதில் இறங்கின போது வந்து என்னுடன் இன்னொரு நபரை வந்து ஒரு இளைஞர் வந்து ஸ்டீஃபன் அவருக்கு பேர். அவர் என்ன பண்ணாருன்னா, சரி நானும் ஓட்டுறேன் சார் உங்கள் கூட சொல்லி வந்தார். இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னாக்கா, நம்ம 3 இரவு கண்முழிக்கணும். 3 பகல் 3 இரவு கண்முழிச்சு ஓட்டணும். அந்த 2வது இரவு கூட வந்து கண்முழிச்சு ஓட்டிடலாம். ஆனால் 3வது இரவும் வந்து தொடர்ந்தாற்போல் வந்து கண்விழித்து ஓட்டுகின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். அது வந்து உடல் தகுதி மட்டுமே இப்போ நமக்கு அது போதாது. இந்த 200-300 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டக்கூடிய எல்லா நீண்ட தூர மிதிவண்டி பயணங்கள் என்பது வந்து ஒரு மனதிற்கான ஒரு சவாலாக தான் இருக்கும். இந்த 1200 கிலோமீட்டர் தூரத்தை வந்து முடிப்பது என்பது இந்தியாவில் வந்து மிக சிலர் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த வயதிற்கு பிறகு 60 வயதிற்கு பிறகு மிக சிலர் தான் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக தென்னிந்தியாவில் வந்து முடித்த ஒரு நபர் என்ற வந்து எனக்கு சொல்ல கேள்விப்பட்டேன். இன்னும் எனக்கு அதை வந்து அதிகாரப்பூர்வமாக எனக்கு அறிவிக்கப்படலை. இருந்தாலும் தென்னிந்தியாவில் வந்து முடித்த முதல் மிதிவண்டிக்காரர் நானாக தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வந்து இந்த நீண்ட தூர சைக்கிள் பயணம் ஓட்டுறது என்பது வந்து அதுக்கு மிக பலசாலியான உருவமும் இல்லை மிகவும் திடகாத்திரமான உருவமும் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நமது மிதிவண்டி மிதிப்பிற்கு உண்டான உடலில் இருக்கக்கூடிய அந்த தசைநார்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாவே, நல்ல வலுவோடு இருந்தாவே போதும். அதை விடுத்து வந்து மனதில் வந்து ஒரு தெம்பு இருக்கணும். நம்மளால் இது முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செஞ்சோம்னாக்கா எல்லாரும் செய்ய முடியும். பிரான்ஸ் தேசத்தில் சென்று இந்த 1200 கிலோமீட்டர் அங்கே நடத்தக்கூடிய அந்த போட்டியில் பங்கெடுக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு உண்டு. அதே போன்று பூனா டு கோவா என்ற வந்து ஒரு டெக்கான் கிளிஃப் ஹேங்கர்ஸ் என்று சைக்கிளிஸ்ட் மத்தியில் பேசப்படுகின்ற அந்த ஒரு நிகழ்வில் பங்கெடுக்கணுன்ற ஒரு ஆசை உண்டு. இது இரண்டுமே மிக கடுமையான ஒரு போட்டி தான். அந்த போட்டியில் பங்கெடுத்து அதை வந்து சிறப்பாக வந்து வெற்றிகரமாக முடிக்கணுன்ற ஒரு இது உண்டு. அதை நான் என்னுடைய நண்பர்கள் மத்தியில் எனக்கு இருக்கக்கூடிய இது என்னன்னாக்கா, உங்களால் முடிக்க முடியும் சார், நீங்கள் ஈஸியாக முடிப்பீங்கன்ற அந்த ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து நான் வந்து அதை முடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு உண்டான பயிற்சியில் தான் நான் இப்போ ஈடுபட்டிருக்கேன். வரக்கூடிய இந்த தலைமுறைக்கு சைக்கிள் ஓட்டுறதை பற்றி வந்து ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தி அவங்களுக்கு சரியான நல்ல ஒரு தரமான ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்து சிறு தூரங்களுக்கு போயிட்டு வரதுக்கு இந்த மிதிவண்டியை பயன்படுத்துவது என்பது வந்து ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.